அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பட்டலந்த சித்திரவதை கூடம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதன்போது ரணில் விக்ரமசிங்க பதிலளித்த விதம் தொடர்பில் பலரும் கருத்துக்களை முன்வைத்தனர். 1980 ஆண்டுகளின் இறுதி பகுதியில் அப்போதிருந்த அரசாங்கத்தினால் நடத்தி செல்லப்பட்ட பட்டலந்த சித்திரவதை கூடத்தின் இளைஞர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு கொடூரமாக சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வீடமைப்பு திட்டத்திற்காக முன்மொழியப்பட்ட வீடுகள் சிலவற்றில் போலீஸ் அதிகாரிகளின் தலையீட்டுடன் சித்திரவதை கூடம் நடத்தி செல்லப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நியமித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவிலும் அது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் பட்டலந்த சித்திரவதை கூடம் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கமைய அல் ஜசீரா தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் பின்னர் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் பலரது கவனம் திரும்பியது. அதன் அடிப்படையில் குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவை தீர்மானித்தது. அதற்கமைய அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவினால் பட்டலந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பட்டலந்த அறிக்கை தொடர்பில் செயற்படுவதற்கு ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சரவை கொள்கை ரீதியிலான தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உரிய ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்ட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஆலோசனைகளுக்கு ஜனாதிபதியினால் விசேட குழு ஒன்றை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார். 1987-90களில் சிவில் யுத்த காலப்பகுதியில் அந்த அரசாங்கத்தின் தலையீட்டினால் மேற்கொள்ளப்பட்ட ஆயிரக்கணக்கான குற்றச்செயல்களில் ஒன்றுதான் பட்டலந்தவில் நிர்வகிக்கப்பட்ட கொலைக்கூடம். அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பிலும் தற்போது உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் ஆர்வம் செலுத்தப்படுகிறது. 1994 ஆண்டு ஆட்சி அதிகாரம் மாறுவதற்கான அடிப்படையாக அமைந்திருந்ததும் குறித்த விடயம்தான். 17 வருட ஒடுக்குமுறையை கடந்து மீண்டும் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டது. சூரியகந்த மனித புதைக்குழி, பட்டலந்த சித்திரவதை கூடம் என்பன தொடர்பில் அப்போதிருந்த தலைவர்கள் அவ்விடத்துக்கே சென்று வெளிப்படுத்திய போது மக்கள் அதனூடாக நியாயம் நிலைநாட்டப்படும் என தெரிவித்தனர். பட்டலந்த வீடமைப்பு தொகுதியில் சட்டவிரோதமாக சித்திரவதை கூடம் நடத்தி செல்லப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் பணிப்புரைக்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் இறுதி அறிக்கை 1998 ஆண்டு மே மாதம் 28 குறித்த ஆணைக்குழுவின் செயலாளர் ஜி பெரேராவினால் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளமை இந்த கடிதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பிரதியுடன் ஆவணங்களை 1998 ஆண்டு மே மாதம் 20 தேசிய ஆவண பதிவாளர் திணைக்களத்தின் பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. பட்டலந்த ஆணைக்குழு தொடர்பில் சாட்சியங்களை முன்வைத்த களனி தொகுதிக்கான முன்னாள் போலீஸ் அதிகாரி சந்தனஸ்ரீ விதானகே இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நாம் பாடசாலை செல்லும் காலப்பகுதியில் எமக்கு தெரியும், பட்டலந்தையில் தான் ரணில் விக்ரமசிங்க தங்கியிருந்த வீடு இருந்தது. பல பிரதிவாதிகள் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றியதை நான் கண்ணால் கண்டிருக்கின்றேன். அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தால் கண்டறிய முடியும். ரணில் விக்ரமசிங்கவுடன் அவர்கள் எவ்வாறு தொடர்புபட்டார்கள் என்பதை கண்டறிய முடியும். 1988 1989 ஆண்டு காலப்பகுதியில் நான் கடமையாற்றியது பேலியகொட, ஜாயல, கந்தான போலீஸ் நிலையங்களில் தான். போலீஸ் நிலையங்களில் நான் கண்ட விடயங்களை சாட்சியம் அளிக்குமாறு எனக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று கிடைத்தது. பின்னர் பேலியகொட போலீஸ் நிலையத்தில் ஐபி எதிர்சிங்க முன்னிலையில் நான் சாட்சியம் அளித்தேன். ரணில் விக்ரமசிங்க கூறியதை அடுத்து நான் கொலை செய்தேன் என கூறியிருக்கின்றார். நீதிமன்றத்தில் சத்திய கடதாசியை வழங்கியிருக்கின்றார். அதற்கு அப்பால் இதனை குறிப்பிடுவது பட்டலந்த விவகாரம் பாராளுமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் உண்மை மற்றும் நீதிக்கான பிரஜைகள் அமைப்பு கருத்து வெளியிட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த அதிகாரமும் இருக்கவில்லை. இவ்வாறான முகாமை அமைத்துக் கொண்டு கூட்டங்களை நடாத்தி தீர்மானங்களை எடுத்து பட்டலந்தையை அமைப்பதற்கான தேவை இருந்தமைக்கான காரணம் சபுகஸ் கந்தையில் இருந்து வரும் நெப்தாவை கொண்டு யூரியாவை தயாரிப்பதற்கு. 1978 ஆண்டு லிபரல் பொருளாதாரத்துடன் இவர்களுக்கு அந்த தயாரிப்புகளை தயாரித்த யூரியா தொழிற்சாலையை மூடிவிட்டனர். அவைதான் ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களின் செயற்பாடு. ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு இதனை செய்துவிட்டு சுதந்திரமாக இருக்கின்றார். போலீசில் இருந்த டக்ளஸ் பீரிஸ் என்பவர் மிகவும் மோசமாக செயற்பட்டு கொலை செய்து இளைஞர்களை துன்புறுத்தியவர். சட்டத்திற்கு விரோதமாக அவருக்கு எஸ்பி பதவியை வழங்கினார்கள். அதன்போது பிரதமராக இருந்த பிரேமதாசா தான் அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்தார். இந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என பொய் கூறினார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கට දඬුවම් කළ යුතු බව